Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 10 கெமிக்கல் பாண்டிங் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 69 ஆக்டேட் ரூல் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் கோவலண்ட் பாண்ட் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 71 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அமோனியா மீத்தேன் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு இது ஒவ்வொன்றுமே தனித்தனி 2 மார்க். இதை நல்லா பார்த்துக்கோங்க. Page number 72 how will you find formal charge of an atom? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதில் இருக்க ஒவ்வொரு டேர்மாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். Page number 73 what are the molecules not obey the octet rule? இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. Page number 74 ionic or electrovalent bond இதிலிருந்து இது வரைக்கும். Page number 75 coordinate covalent bond இதிலிருந்து இங்கே மேலே இது வரைக்கும். பேஜ் நம்பர் 76 பாண்ட் லென்த் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பாண்ட் ஆர்டர் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 77 பாண்ட் ஆங்கிள் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் பாண்ட் என்தால்பி இதிலேருந்து இது வரைக்கும். இது எஸ்ஐ யூனிட் வந்து கிலோ ஜோல் மோல் இன்வெர்ஸ் இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 78 ரிசோனன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 79 டைபோல் மொமெண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க என்னென்னு இது வரைக்கும் எழுதிட்டு. நெக்ஸ்ட் அதோடய எஸ்ஐ யூனிட் வந்து டிபை. ஓகேவா, இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 80 CO2 has 0 dipole moment even though 2 polar bonds Y. இது வந்து ஒரு ரீசனிங் கொஷின், இது நல்லா பார்த்துக்கோங்க. மேபி 2 மார்க் கம்பல்சரியில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் how will you find ionic character? அதே பேஜில் இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் கீழேயே போலரைசேஷன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 81 ஃபஜன்ஸ் ரூல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். ஃபஸ்ட் பாயிண்டில் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு ஃபுல்லாக. ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 81 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் VSEPR தியரி இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 86 salient features of VB தியரி இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 87 சிக்மா பாண்ட் இதிலிருந்து இது வரைக்கும். பை பாண்ட் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 89 ஹைப்ரிடைசேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 102 மெட்டாலிக் பாண்டிங் இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 73 எக்ஸ்பிளைன் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் CO2 இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 97 சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி. இதை கொஷினை வந்து சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MO தியரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 99 எக்ஸ்பிளைன் த மாலிகுலார் ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் பை MO தியரி. இதில் மொத்தம் 8 இருக்குது. H2 மாலிகுல் இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. Li2 மாலிகுல் B2 மாலிகுல் எழுதிட்டு இந்த பாக்ஸும் எழுதிடணும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பேஜில் C2 மாலிகுல் N2 மாலிகுல் O2 மாலிகுல் இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 101 வந்து 2 இருக்குது, அதுவும் 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க.
CO மாலிகுல், NO மாலிகுல். டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸையும் ஃபுல்லாக எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். புக் பேக்கில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st கொஷின், 32nd கொஷின், 34, 35, 36, 38, 39, 40, 41, நெக்ஸ்ட்டு 43, 44, 46, 50, 51, 53, 55. இதில் வந்து சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம். மீதி சில கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். 34th கொஷின், எக்ஸ்பிளைன் sp2 ஹைப்ரிடைசேஷன் யூஸிங் BF3. இதுக்கு ஆன்சர் இதுதான். இந்த டயக்ராம் வரைக்கும். 31st கொஷின், draw the Lewis structures for the following species. இது ஆன்சர். 43rd கொஷின், which bond is stronger, sigma or pi, y அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர். இது வரைக்கும். 46th கொஷின், what is polar covalent bond, explain with example. இது ஆன்சர். இது வரைக்கும். 50th கொஷின், what type of hybridizations are possible in the following geometries, octahedral, tetrahedral, square planar. ஆன்சர் இதுதான். 51st கொஷின், explain VSEPR theory, applying this theory to predict the shape of IF7 and SF6. VSEPR தியரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த தியரி அப்ளை பண்ணி இந்த ஷேப்புக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது எழுதிக்கோங்க. Third question, which one of the following has highest bond order N2, N2 plus, N2 minus? ஆன்சர் இதுதான். காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 11th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.